இந்த பிள்ளையால கஷ்டப்படக்கூடாது. மாஸ்வசீமந்தினி காஜிது ஜனயேத் புத்திரமீதிருஷம் தன்னைத்தானே சொல்லிக்கிறார். என்னை பெற்றாலே எங்க அம்மா, என்னால இப்பேற்பட்ட கஷ்டம் வந்ததே, ஆகினால இனிமேல் உலகத்துல எந்த தாயாருக்கும் என்ன போல பிள்ளை பிறக்க வேண்டாம். பிள்ளையால சுகம் உண்டுன்னா பிள்ளை பெறணும், என்ன போல ஒரு பிள்ளை பெற வேண்டாம். எந்த நிலைமையில இருக்குமோ. ஆகினால லட்சுமணா, நீ ஒண்ணு பண்ணு, பொழுது விடிஞ்சதும் காலமே எழுந்து அயோத்தியை பார்க்க புறப்பட்டு போ. நான் எப்படியோ வனவாசத்தை சமாளிச்சுக்கிறேன், நீ அம்மாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ, அப்பாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ என்று சொல்லுகிறார். லட்சுமணன் உடனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிச்சார், கைகளை குவிச்சு கொண்டார். அப்பா அம்மாவை கைங்கரித்துக்காக நீங்கள் என்ன அனுப்புறேங்கிறது வாஸ்தவம். ஆனா ஒரு சத்தியம், எதற்கு அனுப்புறேனோ அதுக்கு நான் உபயோகப்பட மாட்டேன். ஏன் உபயோகப்பட மாட்டேன்னா, ஜலத்திலேருந்து மத்யத்தை எடுத்து இப்படி கரையில போட்டால் அந்த மத்யம் எப்படி துடிச்சு சாகுமோ அடுத்த க்ஷணம் இன்னொரு கோலத்துக்கு போகிறதுக்கு தெம்பு இல்லாம இருக்குமோ, அதுபோல நான் உங்க சன்னிதானத்தில இருந்து உயிரோட அயோத்தி வரையிலும் போவேனா சந்தேகம். ஜலான் மத்யாவிவோத்ருதௌ தன்னை மட்டும் சொல்லிக்க வேண்டி இருக்க லட்சுமண சுவாமி பக்கத்தில் உள்ள பிராட்டியை காட்டி, என்னையோ அல்லது சீதையையோ நீங்கள் பிரிச்சேலானால் நாங்கள் 2 பேர்களும் துடிச்சு போயிடுவோம் அப்படின்னு சீதையையும் சேர்த்து சொல்லிக்கிறாள். இங்க அதான் அழகா வியாக்கியானம் பண்ணுவார். சீதையை போன்னு சொல்லலையே, சீதையை அழைச்சுண்டு போன்னு சொல்லலையே, சீதையை சேர்த்து இங்க சொல்லுவானே அப்படின்னா சிவாரிச்சுக்கா, தனக்கு சிவாரிச்சுக்கா. அப்படிதான் அவர் பிரிய மாட்டார், அவரை அனுப்பாதீங்கோ என்று சீதை தனக்கு சிபாரிசு பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக சீதையை சேர்த்து சொல்லிக்கிறாளாம். ராத்திரி வெகு நேரம் கண்முழிச்சுட்டு இருந்துட்டா, அப்படியே அழுது புலம்பி பேசி. ராமருக்கு தூக்கம் வரல, லட்சுமணர் மட்டும் தூங்கி விடுவரா. 14 வருஷம் லட்சுமணர் தூங்கலேந்தானே கதை சொல்லுவா. ஆனால் இந்த இடத்துல எழுப்புறார். லட்சுமணர் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து கொண்டு காவலுக்காக உட்கார்ந்துக்கிறவர், படுக்க போட்டு தூங்கணும்னு தூங்கல, அந்த தனுஷ் அப்படி கீழே ஊனிண்டு அதனுடைய ஆதாரத்தில் அப்படியே உட்கார்ந்துக்கிறவர் அசதி. 2-3 நாளாச்சு தூங்கி. அசதி அந்த வில்லுலயே இப்படி சாஞ்சுண்டு உட்கார்ந்துருக்கார். ராமபிரான் எழுந்து நுட்டார், சீதிகையை எழுப்பி கொண்டார். ஆச்சு புறப்படணும், கிழக்கு வெளுத்துடுத்து புறப்படணும் அப்படின்னதும் குழந்தை மாதிரி இப்படி தூங்கி இருக்கிற லட்சுமணர், அப்பா லட்சுமணா என்று முதுக தட்டி எழுப்பினார். பட்டுன்னு லட்சுமணர் எழுந்து கொண்டார். சே, எப்படி கண்ணா அமட்டி விடுத்தே என்று மனசுல நினைச்சு கொண்டு உடனே ராமனுடைய எல்லா மூட்டைகள், மண்வெட்டி, கடப்பாறை, தட்டுக்கூட, இதான் அவர்கள் சொத்து கொண்டு வந்தது. அது எல்லாத்தையும் இந்த தோல்லியும் தலையிலையும் கையிலுமா அடுக்கி கொண்டு கிளம்பினார் லட்சுமணர். ராமர் சொல்றார், இனிமே ஜாக்கிரதையா போகணும், கோரமான வனத்துல போறோம், சீதையை காப்பாற்றுறதே நம்முடைய லட்சியம். புலிசிங்கம் கரடிகள்லாம் நடமாடும், அவள் பயப்படுவாள், அதனால நான் முன்னாடி போறேன், எனக்கு அடுத்தது சீதை வரட்டும், அடுத்தது நீ வா என்று சொல்லிக் கொண்டு ஒற்றடி பாதையில போய் நடந்து நடந்து ஒற்றடி பாதையே போய் முள்ள பரத்வாஜாசிரமம் வந்து சேர்ந்தார்கள். பரத்வாஜர் ராமரை சந்தோஷமாக வரவேற்று தன்னுடைய பரமபாகியம் என்று நினைத்து உபச்சாரங்கள் பண்ணினார், பூஜை பண்ணினார். அந்த ராத்திரி அங்கு தங்கிவிட்டார். சுபா கதையத கதாகான்னு நிறைய கதைகள் சொன்னாராம் பரத்வாஜர். சத்சங்கம் தான் எப்பேற்பட்ட துக்கத்துக்கும் சமாதானம். அந்த கதைகள்லாம் கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருந்ததும் காலமே கிளம்பும் பொழுது பரத்வாஜர் சொன்னார், வனவாசம் தானே, இதுவே வனம் தானே, இங்கேயே நீ தங்கி கொண்டு இருக்கலாமே, யாருக்குதான் ராமரை விடுறதுக்கு மனசாகும், இங்கேயே தங்கலாமே. ராமர் இங்க தங்க இஷ்டப்படல, ஏன்னா அயோத்தி கிட்டக்க இருக்கிறதுனாலே ஜனங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அடிக்கடி வர ஆரம்பிச்சுடுவார்கள். நிர்ஜனமான வனத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். வேறு இடத்துல தங்கணும்னு நினைக்கிறேன், தங்குவதற்கு உச்சிதமான இடத்தை தேவரீரே சொல்லணும் என்று சொன்னதும், சித்திரகூட வாசம் ரொம்ப சுகமா இருக்கும், இந்த பாதையா போனா சித்திரகூடம் போகலாம் என்று சொல்ல சித்திரகூடத்தை நோக்கி புறப்பட்டார். வானளாவில் இருக்கக்கூடிய விருட்சங்களும் செடி கொடிகளும் புதர்களும் காட்டு மிருகங்களும் மான்களும் மயில்களும் குயில்களும் நிரம்பின அந்த பாதையே மிகவும் ரம்யமாயிருந்தது. அதெல்லாம் சீதைக்கு காண்பிச்சு கொண்டு போறாள். சீதையும் குதூகலமா நடக்கிறாள். இத்தகைய வனங்கள் அவள் பார்த்ததில்லை. ஆகினால
மிகவும் ரம்யமான இந்த பிரதேசங்களை பார்த்து கொண்டே போகிறாள். யமுனைய தாண்டனம், யமுனை கரைக்கு வந்தாச்சு. ஒரு க்ஷணம் காத்துருக்கிறதுக்குள்ளே லட்சுமணசாமி ஓடி போய் மரங்களை வெட்டி ஒரு ஓடம் கட்டி விட்டார். அந்த ஓடத்துல அண்ணாவுக்கு மண்ணிக்கு உட்காரத்துக்கு இடம், மேல விதானம், புஷ்ப பந்தெல்லாம் போட்டு ஆசை. ஒரு தெப்பங்கட்டினா போறோம் போயிடலாமே, ஆனால் இவருக்கு அந்த விதானங்கள்லாம் கட்டி பூவெல்லாம் மெனக்கட்டு தொடுத்து அதெல்லாம் தோரணங்கள்லாம் கட்டி தழைய நிறைய உடிச்சு கட்டி மெத்தன்னு போட்டு இவ்வளவும் தயார் பண்ணி விட்டு ராமரை கூப்பிடுறார். ராமர் அங்கேன்னு வந்து இப்படி பார்த்தார். லட்சுமணா, ஏது ஓடம்? இல்ல, அடியன் தான் கட்டினது. இது எங்கப்பா கத்திண்ட இந்த கலை? நாம் தானே வசிஷ்டர்கிட்ட எல்லாம் கத்துண்டோம், இது கத்துக்கலையே. இது குகனுடைய அந்த ஓடத்தை பார்த்தேன், இனிமே நம்ம வனவாசத்துல தேவைப்படும்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்தோ, அதுல இருந்து நான் இப்படி கட்டி விட்டேன். சரியா இருக்கோ இல்லையோ? சரியா இருக்கு, அழகா இருக்கு. இவ்வளவு குகனுடைய ஓடத்தை விட அழகா இருக்கு என்ன என்று சொல்லிக் கொண்டு அதுல ஏற வரார். தத்ரஸ்யமிவா சிந்தியாம் ராமோ தாசரதே பிரியாம் ஈஷத் சம்லஜ்ஜமானாந்தாம் அத்யாரோபயத ப்ளவம் தத்ரஸ்யமிவா சிந்தியாம். ஓடத்துல சாமான்லாம் ஏத்தியாச்சு. லட்சுமணர் தான் ஓடக்காரர். அவர் ஒரு தறி காஷ்டம் வச்சிருந்து ஓடத்தை தள்ளுறதுக்கு ரெடியா நிற்கிறார். ஓடம் தர்புர் தர்புர்னு ஆடுறது. ராமர் கூட ஏறி விட்டார். சீதை ஏறுங்கிறார். ஓடத்தை நன்னா கரையில கொண்டு விட்டினால், கரையில கொண்டு விட்டா உயரமா இருக்கு. மேல கை வச்சு ஜம்ப் பண்ணி குதிச்சு ஏறணும். தண்ணியில அழுத்தி வச்சுப்போன்னு சொன்னா தண்ணியில இறங்குறதுக்கு பயமா இருக்கு பிராட்டிக்கு. எப்படி ஏறுதுன்னான்னு சொல்லிட்டு நிற்கிறாளா. தத்ரஸ்யமிவா சிந்தியாம் ராமோ தாசரதி பிரியாம். அவளுக்கு சுவாபாவிகமான அழகு, ஏற தெரியாம இருக்கக்கூடிய முக்தாவஸ்தை, நமக்கு ஏற தெரியலையேங்கிறனால வந்த லஜ்ஜ, இப்படி அச்சம், நாணம், மடம், இது மூன்றும் ஸ்திரீகளுக்கு அழகு. பயம்ங்கிறது ஒரு அழகு, நாணம்ங்கிறது ஒரு அழகு, மடம்னா முக்த பாவனை, இது ஒரு அழகு. இது தனித்தனியா தானே இருக்கும். தனியா இருந்தாலே அழகுங்கும் பொழுது, மூணு ஒரே சமயத்துல சீதையிட்ட இருக்கும் பொழுது தத்ர சியமிவ அச்சிந்தியாம். அவளுடைய அழகு இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு ஸ்திதியில ராமர் ரசிக்கும்படி இருக்கா. ராமர் ரசிக்கிறார். ராமர் தத்ர சியமிவா சிந்தியாம் ராமோ தாசரதி பிரியாம். சும்மா ஏறுன்னு கை கொடுக்குறாள். கையை பிடிச்சுண்டு ஏறேன் அப்படின்னு சொன்னால் வெட்கப்படுறாள். நானே ஏறிடுமே சித்த இருங்கோன்னா என்கிறாள். குகனுடைய ஓடத்துல அது சம்பிரதாயமா கட்டின மாமூல் ஓடமா இருக்கிறதுனாலே அதுக்கு படிக்கட்டு இருந்தது. இப்பதானே புதுசா கட்டின ஓடத்துல லட்சுமண சுவாமி அதை மறந்துட்டார். பொம்மநாட்டி கவலையே அவருக்கு கிடையாது எப்போதுமே. அதை மறந்துட்டார். எப்படி தேவி ஏறுவாளுங்கும் போது ஏறுங்கிறாரே லட்சுமணன் நினைச்சிருந்தார். கீழே இறங்கி மண்ணியை தூக்கி விட்டா என்ன அண்ணா என்று நினைச்சுக்கிறார். இங்க மண்ணி லட்சப்படுறதுக்கோ அண்ணா சங்கோஜப்படுறதுக்கோ வேற வியக்தி உத்தரம் கிடையாது. தான் ஒண்டிதான். தான் இறங்கி அந்தண்ட போயிடுமா அப்படின்னு கேட்டா ஓடம் ஆடும். ஓடத்தை பிடிச்சுக்கணும். அதனால ஓடத்தை பிடிச்சு கொண்டு அக்கறையில எந்த பக்கம் இந்த ஓடத்தை இறக்கலாம் அப்படிங்கிற வியாஜத்திலே அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாராம். இங்க திருமலையா அந்த சமய மகர்ஷி ராமர் ஓடத்துல கீழே இறங்கி பிராட்டிய கட்டி தூக்கி மேலே ஏற்றி விட்டுட்டார். தத்ரஸ்யமிவா சிந்தியாம் ராமோ தாசரதி பிரியாம் ஈஷத் சம்லஜ்ஜமானாந்தாகாம் அத்யாரோபயத ப்ளவம். ஓடத்தை ஓட்டேண்டு போகிறார் லட்சுமணரே. இங்கேயும் யமுனா ஸ்தோத்திரம், யமுனாஷ்டகங்கள்லாம் சொல்றாள் பிராட்டி. அந்த ஓடத்தினுடைய கீழே இறங்கினதும் பெரிய அஸ்வத்த விருட்சம் இருக்கு. அஸ்வத்த விருட்சத்தை பார்த்ததுமே இதெல்லாம் நம்முடைய சனாதன தர்மம், சம்ஸ்காரம். அந்த பார்த்ததுமே பிராட்டி போய் அரச பிரதட்சணம் பண்றாளாம். நேற்றுக்கு அரச பிரதட்சணம் இல்லையா? ராமாயணத்திலையும் அரச பிரதட்சணம் இருக்கு. பிராட்டி போய் அரச பிரதட்சணம் பண்றா. ஒரு சுமங்கலி அரச பிரதட்சணம் பண்ணினா என்ன பிரார்த்தனை பண்ணிப்பா, எதை உத்தேசிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். சீதாதேவிக்கும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுத்து. ஆனால் பிரதட்சணம் பண்ணினது என்ன பிரார்த்தனை அங்கே நாள், எங்க மாமனார் சௌக்கியமா இருக்கான்,
நாங்கள் 14 வருஷ வனவாச பூர்த்தியாக ஆகி எங்க அம்மா கௌசல்யையும் எங்க அப்பா தசரதரையும் சௌக்கியமா வந்து நமஸ்கரிக்கணும், அவர்கள் எங்களுக்கு சுபாசீர்வாதம் பண்ணணும். ஹே கங்கை யமுனே, 14 வருஷ வனவாசம் பூர்த்தியாகி நாங்க ஊருக்கு வந்ததும் சமாராதனை பண்ணுவோம் என்றெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இதெல்லாம் ஏன் கவி சொல்றார், வால்மீகி ஏன் சொல்றார்னா, அவர் ஒன்றும் தர்மசாஸ்திரம்னு தனியா எழுதல. ஆனால் சிஷ்டாச்சாரம், நம்ம ஹிந்து ஸ்திரீகள் எப்படி இருப்பா, அவளுடைய சபாவம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கதை சொல்லும் பொழுதே வந்துடணும், தெரிஞ்சுடணும். தர்மசாஸ்திரம்னு சொன்னா ஜனங்கள் கேட்க மாட்டா. கதை சொல்லும் பொழுது இப்படி சீதை பண்ணினாள்னா எந்த பொம்மநாட்டிக்கு தான் ஒரு அஸ்வத்த விரட்சத்தை பார்த்தா பிரதட்சணம் பண்ணணும்னு தோணாது. சீதைக்கு உள்ள மாமனார் பக்தியை கேட்டு விட்டாளானால் எந்த பொம்மநாட்டிக்கு தான் தன் மாமனார் இடத்துல பக்தி வராது. இந்த சிஷ்டாச்சாரங்கள்லாம் சரித்திரத்திலேயே இருக்கு. அதனால தர்மசாஸ்திரத்தினால தர்மம் காப்பாற்றப்படலை நம்ம நாட்டுல. நம்ம நாட்டுல தர்மம் இன்னி வரலி இருக்கு அப்படின்னு சொன்னால ராம கதையாலதான் இருக்கு. ராமகதை எவ்வளவு காலம் லோகத்துல இருக்கோ அவ்வளவு காலம் தர்மம் இருக்கும். அப்படி ஒரு தர்மத்தை ராமரும் சீதையுமா காண்பிச்சுட்டு போயிட்டாளே. மேலும் கொஞ்ச தூரம் நடந்து நடந்து சித்திரகூடம் வந்தாச்சு. பகுரம்யமானது சித்திரகூடம். அவன் சித்திரகூடத்துக்கு வந்தால் ரொம்ப சுகவாசமா இருக்கு. ஒரு இடம் பார்த்து அமைச்சார் ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல கிரகப்பிரவேசமாச்சு. அந்த ஆசிரமத்துல தங்கினார். லட்சுமணர் சேவை பண்றார். ராமர் சித்திரகூடம் வந்திருக்கிறாராமே என்று கேள்விப்பட்டு பல இடங்கள்ல ஆசிரமம் போட்டிருந்த மகர்ஷிகள்லாம் ஒவ்வொருத்தரா இங்கே வந்துட்டார். அவருக்கு என்ன பெரிய பங்களாவோ இந்த ரிஷிகளுக்கெல்லாம். ஆசிரமத்தை ஓட்டி சிறு சிறு ஆசிரமங்கள் அமைச்சுனுட்டா. அந்த ரிஷிகள்லாம் அங்க வந்து தங்கி இருக்கிறா. ரிஷி பத்னிகளும் இருக்கா. சீதைக்கு தோண ரிஷிகள்லாம் ராமரோட கூட தர்ம ரகசியங்களையும் தத்துவ விசாரங்களையும் பண்ணுவரா. ராமர் 25 வயசு ராஜகுமாரன், குழந்தைதான். அப்படின்ன போதிலும் கூட தர்மங்களை பற்றி விசாரணை, தத்துவங்களை பற்றி விசாரணை பண்ணும் பொழுது விருத்தர்களோட பழகுவர். சம வயசுடையவர்களிடத்துல கூட இல்லை. மகர்ஷிகள் விசாரணை பண்ணும் பொழுது சித்தாந்தம் ராமர் தான் பண்ணுவரா. ராமர் சொல்லுவரா. வியாக்கியாந்தம் பரதாதிபிகின்னு ராம தியானத்துல சொல்றோம். ராமர் குரு. பட்டாபிராமரை தியானம் பண்ணும் பொழுது கூட சின்முத்திரையோடு தான் ராமர் இருக்கிறார். ராமர் குருநாதர். சித்திரகூடத்துல சின்முத்திரையோடு இருக்கிறார். ததரிச பரதோ குரும்னு பின்னாடி சொல்ல போறார். இங்க மட்டிலும் இல்லை, அயோத்தியில இருந்தாரே, அப்ப எப்படி இருந்தார் அப்படிங்கிறார். அயோத்தியில ராமர் இருந்ததை வர்ணிக்கும் பொழுது விருத்தர்களான வசிஷ்டர்களான பிரம்மர்ஷிகள் வந்து குழந்தைதானே ஒரு பந்தடிக்கிறதுக்கு போனான், பார்க்குக்கு போனான், அங்க குதிரையாட்டத்துக்கு போனான், இல்ல இங்க கேளிகைக்கு போனான், இங்க நாடகத்துக்கு போனான்னு போக மாட்டாராம் ராமர். ஆனா பெரிய ராஜ்யத்துல அதெல்லாம் நடக்கும். ராமர் இருக்கிறது பிரம்மஜானிகளுடைய சபையில அவர்களோட பிரம்ம விசாரம் பண்ணி கொண்டு பேசிக்கொண்டு அவர்களுக்கு தக்க சமாதானங்கள் சொல்லிக் கொண்டு இருப்பா அப்படின்னோ அயோத்தியில் இருக்கும் பொழுதே. அப்பேற்பட்ட பிரபு சித்திரகூடத்துக்கு வந்தாலும் இந்த ரிஷிகள்லாம் வந்து உட்கார்ந்து இருக்க அநேக தர்மங்களையும் தத்துவங்களையும் பரிசீலனை பண்ணி பேசிக் கொண்டிருக்க ஒரு சத்சங்கமா இருக்கு ராமருக்கு. காலவேள தர்மானுஷ்டானங்கள் நடக்கும். சில சமயம் ரிஷிகள் வந்துட்டா சத்சங்கம் நடக்கும். அதுபோக அவகாசம் ஒரு க்ஷண நேரத்துக்குள்ள ஏதோ காயோ கிழங்கோ ஒரு க்ஷணத்துல அமிர்தமா சமைச்சுடுவள் சீதை. அவள் தொட்டுட்டா அமிர்தமா பேர். அதை சாப்பிட்டாச்சுன்னால் அப்புறம் பகல் தூக்கம் கிடையாது. சீதையினுடைய கையை கோத்து கொண்டு சித்திரகூடம் பூரா சுத்த வேண்டியதான். சாயங்காலம் திரும்பி வந்தா போறோம். வரும்பொழுதே மந்தாக்கிழந்த அனுஷ்டானம் விட்டு வந்துருவர். அந்த மயில்கள்லாம் எப்படி ஆடுறது, குயில்கள்லாம் எப்படி கூவுறது, புஷ்பங்கள்லாம் எப்படி புஷ்பிச்சிருக்கு என்று ஏகாந்த வாசம். அதனால அந்த சித்திரகூடத்துக்கு வந்ததும் சுரம்யமாசாத்தியது சித்திரகூட்டம் நதீஞ்சதாம் மால்யவதீம் சுதீர்த்தாம் நனந்த ராமோ மிருகபட்சி ஜுஷ்டாம் ஜகௌச்ச துக்கம் புரவிப்ரவாசாதே சுரம்யமாசாத்தியது சித்திரகூட்டம். ரம்யமான இந்த சித்திரகூடத்துக்கு வந்த பிறகு பெருமாளுக்கு அயோத்தி மறந்து எடுத்துனுட்டார். சித்திரகூடம் அவ்வளவு ரம்யமா இருந்தது. பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டோமே, வீடு வாசல்லாம் விட்டு விட்டு, கஜானா எல்லாத்தையும் விட்டு விட்டு, பந்துக்கள்லாம் விட்டு விட்டு, சந்தியில வந்து நிற்கிறோமே, இங்க குளவியா அடிக்கிறது, கொசுவா கடிக்கிறது, தூக்கம் வரலையே, ஐயோ கஷ்டம்.
என்றெல்லாம் ஒப்பாரி வச்சிருக்க வேண்டி இருக்கு. அடியோடு அந்த லைஃப் வேற, இந்த லைஃப் வேற. அதுக்கு அந்த அத்தியாயம் சம்பூர்ணம், இந்த அத்தியாய ஆரம்பம்னா அப்படியே பெருமாளே மாறிவிடுவான். அந்த பழைய இதெல்லாம் நினைச்சுன்னா உட்காந்துருக்க மாட்டார். ஏனால் அதுதான் சமிருத்தி. எந்த சமயத்துக்கு எந்த நிமிஷத்துக்கு எது மாதிரி வாழ்க்கை அமையறதோ அது மாதிரி மனசை ஆக்கிக்கிறது தான் சமிருத்தி. அந்த சமிருத்திக்கு ஹானி கிடையாது. ஏனால் சாந்தியோ ஆனந்தமோ சுகமோ வெளியிலேந்து வரணும் அப்படின்னு சொன்னால் என்னைக்கு இருந்தாலும் நஷ்டம்தான். நம்முடைய சாந்திக்கு ஒரு குறைச்சலும் கிடையாது அப்படின்னு இருக்கிறவருக்கு ஆனந்தம் தானே. அத்தகைய ஒரு ஆனந்தத்தோட பத்தியா இவ்வளவு சுகம் அயோத்தியில உண்டா பத்தியா எப்படி இருக்குன்னு சித்திரகூடம் பிராட்டியும் அப்படித்தான் அனுபவிக்கிறாள். ஆகினால சித்திரகூட வாசம் ஒரே ஒரு லட்சியம் தான், ஒரே ஒரு சுகம் தான் லட்சுமணருக்கு. அண்ணாவுக்கும் அன்னிக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டி அந்த தனக்கு ஒரு குடிசல் இருக்கா, தனக்கு ஒரு படுக்கை இருக்கா, தனக்கு ஒரு ஆகாரம் இருக்கா, எதுவுமே அவருக்கு சிந்தனை கிடையாது. ஆகினாலே அவருக்கு வேண்டிய சௌக்கியம் அவருக்கு இங்க கிடைச்சு விடுச்சே. அதனால தனிவாரி பரிச்சரிய சேய சௌமித்ரி தபமேமி ஜேசேனு தெளிய. லட்சுமணனுடைய பாக்கியத்தை என்ன சொல்றதுங்கிறார் தியாகராஜ சுவாமிகள். தனியா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காராம். போட்டுக்கு இங்க நானும் வரேன் அப்படின்னு ஒரு ஆள் இல்ல. கைங்கரினா இவருக்கு ஆசை, அந்த கைங்கரியம் கிடைச்சு விடுத்தா. அதுவும் சித்திரகூடத்துல பண்ணணும்னு இவருக்கு ஆசை. ஏனால் அவன் சித்திரகூடத்து தான் பவாம்ஸ்து சகவை தேஹ்யா கிரிசானுஷுரம் சியதேகே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதகாகா ஸ்வபதஸ்தேயே என்று உமக்கு சர்வம் கரிஷ்யாமி, சர்வவிதமான கைங்கரியத்தை நாம் பண்ணுவேன் என்று நினைச்சு ஆசைப்பட்டு வந்தவர் அவர். அத்தகைய கைங்கரியம் அவருக்கு கிடைச்செடுத்து அதனால சித்திரகூடத்துல சௌக்கியமா இருக்கா. சுமந்திரர் கைங்கரியத்துக்கு ஆசைப்பட்டார், அவருக்கு கிடைக்கல. அவர் இக்கரையிலேயே நின்னவர். சருதாம்போ பெருமாள் போயிட்டான்னு உடனே திரும்பலையாம். சபலம் எதி சப்தாபஜேத் ராமஹா. அக்கறையில போய் காட்டுல சுத்தி பார்த்து விட்டு சித்த எனத்துக்கும் சுமந்திரனும் கூட இருக்கட்டும் என்று நினைச்சு ஒரு கால் திரும்பி அங்கேயே வந்து ஏ சுமந்திரா என்ன அக்கறையிலேந்து துவனி கொடுத்தா கூட கங்கையில விழுந்து நீஞ்சியாவது போயிடுவோம் என்று நினைச்சு அப்படியே நிற்கிறாராம். அந்த திசையை நோக்கி எல்லாம் மறந்து போய் நிற்கிறாராம். ஏதாவது தெரியறதா? ராமர் நிற்கிறாரா? அங்க கிளம்பிட்டாரா? ஜாட காட்டுறாரா? குரல் கொடுக்கிறாரா? அப்படியே நிற்கிறார். ராமர் போயிட்டார். நிற்கிறார். குகன் அங்கேன்னு வந்தா அவர் மேல கைய வச்சு, சுமந்திரரே என்ன பார்த்து நிற்கிறீர்? ஒண்ணும் இல்லை, வருத்தப்படாதீர். நம்முடைய அரண்மனையில போய் விசிராந்தி எடுத்துக்கொண்டு 2 நாள் கழிச்சு ஊருக்கு போகலாம். ராமர் ஏன் விட்டுட்டு போயிட்டார்? போய் அப்பாவை கவனிச்சுக்கோன்னு. நடுப்புற நமக்கு என்ன இந்த குகன் வீட்டுல ஒரு விருந்து இல்லை. இங்க ராமர் எப்போ அழைச்சுக்கலையோ நமக்கு தெய்வம் தசரதர் தான், அங்க போய் விழுவோம் என்று நினைச்சுட்டார். ரதத்துல ஏறினுட்டார், ரதத்தை பூட்டினார், ரதம் போற. இவருக்கு ஒன்னும் நினைவில்லை. ரதத்துல உட்கார்ந்து கண்ணீர் விட்டுண்டே இருக்கிறார். அயோத்திக்கு கொஞ்சம் இருட்டுற வேலைக்கு வர்றது. அயோத்தி ஜனங்கள் அன்னைக்கு வெளியில வந்தவர்கள் இன்னும் உள்ள போகல. சமையல் செய்யலே, சாப்பிடலே, குளிக்கலே, அனுஷ்டானம் பண்ணலே, தேவ பூஜை பண்ணலே. அவ அப்படியே உட்கார்ந்துக்கிறார். பண்ணின தேவ பூஜை எல்லாம் போரும்னு நினைக்கிறார்களவா. கோவில்கள்லாம் கூட பூட்டிருக்கு, தீபம் எரியல. உத்தியானவனங்கள்லாம் விளையாடலே ஜனங்கள். அப்படியே அழுக்கு துணியை கட்டுக்கொண்டு கண்ணீர் அழுது இன்னும் கண்ணீர் ஓயல. இந்த திசையில ஜனங்கள் இருக்கிறார். சுமந்திர அங்கேருந்து வரும்பொழுது இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? ராமர் எங்கேன்னு கேட்டார் என்று நினைச்சவர் உடனே துணியை எடுத்து இப்படி தலையில போட்டு மூடினுட்டார். மூடிண்டு ரதத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ரதம் பெருமோட போய் இவர் எதிர்பார்த்தது அங்க ஆயிடுச்சு. உடனே ஜனங்கள் இப்படி பார்த்தாலும் இல்லையோ ரதம் வந்துடுச்சு. ஏ ராமர் எங்க? ராமரை காணுமே. சுமந்திரம் அபிதாவந்தா சதசோத சகசிரசா கோ ராம இதி விருச்சந்தா சூதம் அபியத்ரவன் நராக. ராம பிராணர்களாயிருந்த அந்த ஜனங்கள் ரதத்தை பார்த்துதான் கிட்டக்கு ஓடி வந்து, சுமந்திரனே இந்த ராமர் எங்க? அவர் எங்க கொண்டு விட்டீர்? எந்த காட்டில் இருக்கிறார் சொல்லும் என்று கேட்கிறார். இவர் ஒன்றும் பதில் சொல்லாதபடியே நேரே தசரதன அரண்மனையில இறங்கி, கௌசல்யா அரண்மனையில் தான் தசரதர் இருக்காருன்னு தெரியும். ஆகினாலே நேர தசரதருடைய சமீபம் வந்து நிற்கிறார்.
கௌசல்ய தசரதர்கிட்ட சுமந்திரர் வந்தாச்சுன்னார். அப்போதான் உயிர் வந்துதான் அவருக்கு. முள்ள கண்ணை திறந்து பார்த்தார் சுமந்திரா, அந்த குழந்தைகள் எங்கே, ராமன் எங்கே, லட்சுமணன் எங்கே, அவர்களை கொண்டு காட்ட காமிச்சு விட்டு அழைச்சுன்னு வந்துட்டியா, வெறும் ரதத்தோட வந்தியா, எங்க கொண்டு விட்ட, அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்க உட்கார்ந்தார்கள், என்ன பேசினார்கள், என்ன சாப்பிட்டார்கள், அந்த கதா எனக்கு சொல்லு. அதுதான் எனக்கு ஜீவனம், இப்போ அதுதான் எனக்கு உயிர். சுமந்திரர் சொல்ல தொடங்கினார், மகாராஜா, சகல ஜனங்களுக்கும் ராமரிடத்துல எப்பேற்பட்ட பிரேம என்கின்றது நிரூபணமாக நீங்க பார்த்தேன், பிரத்யட்சமா பார்த்தேன். அவ்வளவு ஜனங்களும் கதறி கொண்டு பின்னாடி வந்தார்கள். அயோத்தியில ஒத்தனுக்கு சம்மதம் இல்லை ராம வனவாசம். அவ்வளவு ஜனங்களையும் தமசாநதி கரையில அயர்ந்திருக்கிற சமயமாக பாதி ராத்திரிக்கு புறப்படுறார். அப்பொழுது உங்க ஸ்மரணம் தான் அவருக்கு. சுமந்திரா, இந்த ஜனங்கள் இப்படி பரதேசிகளை போல கடக்க எங்க அப்பா அனுமதிப்பரா என்று கேட்டார். ரதத்தை பூட்ட சொன்னார். ரதத்தை பூட்டினே நேர செங்குவீரபுரம் வரையிலும் ரதத்தை ஓட்ட சொல்லி அங்கு தங்கினார். அடுத்த ராத்திரி அங்க இருக்கக்கூடிய குகன் வந்து சில உபச்சாரங்களை பண்ணினான். சாப்பிடலே, கங்கா தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு மறுநாள் புறப்பட்டார். நானும் வந்துடுறேன்னு பிரார்த்திச்சும் கூட என்னை திருப்பி அனுப்பிச்சு விட்டார். உமக்கு கைங்கரி செய்யும்படியாக ஆஜ்ஞாபிச்சார், அதனால வந்துட்டேன் பொம்மை போல. என்ன சொன்னான், உமக்கு நமஸ்காரம் தெரிவிச்சார், கௌசல்ய அம்மாவுக்கு நமஸ்காரம் தெரிவிச்சார், கைகேயி அம்மாவுக்கு, சுமித்ரை அம்மாவுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரத்தை சொன்னார். எல்லாருக்கும் மட்டும் இல்லை, அயோத்திக்கே நமஸ்காரம் பண்ணினார். 14 வருஷ வனவாசம் கழிச்சு சௌக்கியமாக வந்து சேருகிறோம், கவலைப்படாம இருக்க சொல்லு என்று ஆறுதல் சொன்னார். பரதனை அழிச்சன் வந்து முடிசூட்டும்படியாக உடனே செய்யும்படியாக சொன்னார். லட்சுமணன் என்ன சொன்னான்? லட்சுமணன் மிகவும் கோபத்தோட பேசினார். இது நியாயம் இல்லை, இது தர்மமே இல்லை, இது சூழ்ச்சி தான். அந்த சூழ்ச்சியினுடைய வசப்பட்டு இருக்கிறார் தசரதர், நாங்களுக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறோங்கிறத உணர்த்து அப்படின்னு சொன்னார். ஏமாந்து வந்துடலே, தெரிஞ்சுதான் வந்திருக்கிறோம் என்று சொல்லு என்று சொல்லு. அந்த குழந்தை சீதை என்ன சொன்னாள்? அவளோட நான் பேசி அறியேன். பவழம் போன்ற உதடு துடிக்க, கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக, தலை குனிஞ்சு அயோத்திக்கு எப்பொழுதெல்லாம் ராமர் சேவிப்பரோ அப்பொழுதெல்லாம் ராமரோட கூட சேவித்து கொண்டு கைகுபிச்சுண்டு நிற்கிறதுல இருந்து, அயோத்தியிலேயோ அல்லது உங்கள் யாவரிடத்திலும் அவளுக்குள்ள ஒரு மதிப்பு எள்ளளவாகிலும் குறையலே என்கின்றதை நான் தெரிஞ்சின்றேன்.